Hi friends, நான் உங்கள் ஹோம் குக்கிங் சந்தியா. டுடே ரெசிபி வாழைப்பழம் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் தோசை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் 1/2 கிலோ மாவு எடுத்துக்கிறேன். மைதா மாவு எடுத்துருக்கேன். கால் கிலோ சர்க்கரை, 1/2 கிலோவுக்கு 1/4 கிலோ சர்க்கரை, 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதே இது கூட சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவை அப்படியே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தோசை மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை நல்லா 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசை மாவு நீங்கள் ஈஸியாகவே வீட்டில் 3 பொருளை வச்சு நம்ம ஈஸியாக பசங்களுக்கு இந்த தோசையை ஊற்றி கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது லாஸ்ட்டாக ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட போகிறோம். ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க. வாழைப்பழம்லாம் நல்லா கரைஞ்சி இருக்கட்டும். நாட்டு சர்க்கரையும் வாழைப்பழமும் நல்லா கரைஞ்சிருந்தால் தான் தோசை ஊற்றக்குள்ள நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் முட்டை கூட ஊற்றி தோசை ஊற்றலாம். ஆனால் இன்றைக்கி முட்டை சேர்க்கலை. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் இருந்து ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் தான் ஊற்றிருக்கேன். தோசை வெந்துச்சு. நாம் திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகணும், இல்லைன்னா மாவு இருக்கும் இதில். இப்போ எடுத்துடலாம். வாழைப்பழ தோசை ரெடி. சுவையான வாழைப்பழம் நாட்டு சர்க்கரை தோசை ரெடி. தேங்க்யூ.